இவ்வளோ பாத்திரம் வாங்கினாலும் லேடீஸ்க்கு பாத்திரத்து மேலே உள்ள பிரியம் குறையாது. யாருக்காவது ஏதாவது கொடுத்து விட்டோம்னா நம்ம கொடுத்து விட்டது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நம்ம கொடுத்து விட்ட அந்த பாத்திரம் நல்லாவே மைண்டில் இருக்கும். எப்படா அது நம்ம வீட்டுக்கு வரும்னு யோசிச்சுட்டு நான் என் சிஸ்டர் வீட்டுக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு நம்மளோட திங்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிக்கும். நாங்கள் ரீசெண்டாக பாத்திர கடைக்கு போயிருந்தோம். என்கிட்ட வந்துட்டு பெரிய சைஸ் பிரியாணி சட்டியெல்லாம் இருக்குது, ஆனால் சின்னது இல்லை, ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி செய்கிற மாதிரி. அது மட்டும் வாங்கிட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு மூடி, இது எல்லாமே வெயிட் போட்டு தான் தருவாங்க. அப்புறம் மீன் குழம்பு வைக்கிற சட்டி கொஞ்சம் பெருசாக பார்த்தேன். என்கிட்ட வந்து சின்னது இருக்குது, பெருசாக இல்லை, அதுவும் பார்த்தேன். சொம்பு எங்கள் வீட்டில் ரொம்பவே அடி வாங்கிருச்சு. பெரிய சொம்பாக கையில் எடுத்து வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட், நீ என்ன நாட்டாமா படத்தில் வர மாதிரி பஞ்சாயத்து பண்ணவா போகிற, அதை வச்சுட்டு சின்னதாக எடுன்னு சொல்லிட்டாரு. அதை எடுத்தாச்சு. அதுக்கெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு போகிற வழியில் நம்ம மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கடையை பார்த்தாச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஜிகிர்தண்டாலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். மழை வேற வந்துருச்சு, அதனால் கொஞ்சமாக தான் பாத்திரம் வாங்க முடிஞ்சுச்சு. இதான் சாக்குன்னு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நான் வாங்கின திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கரண்டி தான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.